மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல சென்னை வெர்சஸ் கொல்கட்டா சேப்பாக்கத்தில நடக்க போகுது. மேட்ச் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா, பாட்டம்ல இருக்க 2 டீம்ஸ் வந்து மோத போறாங்க. முக்கியமா சென்னை வந்து ஒரு விக்டரியோட வராங்க. கொல்கட்டா இதுவரைக்கும் வார்னே பண்ணல. ஒரே ஒரு பாயிண்ட் வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னா, அந்த மழையினால நமக்கு வந்து இப்ப கேகேஆருக்கு பாயிண்ட் வந்துச்சு. கேகேஆர் நெறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு அவங்க டீம்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து ரஹானே, ஃபின் ஆலன் ஒரே ஒரு மேட்ச் தான் கிளிக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பூராமே ஒரு மாரி ஸ்டார்ட்டா தான் இருக்கு. என்ன கேட்டா நரேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓப்பனிங் வேற வழி இல்ல. இல்லாட்டி ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், தில்லுக்கு துடுன்னு இறங்கி பார்த்துறணும். வேற யாராவது ட்ராப் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரகுவன்ஷி ஆஸ் யூசுவல் அவரோட ஃபார்மை வந்து கன்டின்யூ பண்ணி போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வர்றவங்கலாம் கொஞ்சம் ஓகே தான். ரிங்கு சிங்க இறக்கி விட்றாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அவரால் முடியல, ஃபார்மில் இல்லையா என்னன்னு தெரில. அப்புறம் ரமன்தீப் சிங்க்கு இன்னும் பேட்டிங் அந்த அளவுக்கு கிடைக்கல. போன மேட்ச் ராமன் பவல் வந்து நல்லாவே ஆடினாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் மேபி. ஏன்னா போன மேட்ச் நல்லா ஆடினால இந்த மேட்ச்சில் வாய்ப்பு கிடைக்கலாம். அவங்களோட மெயின் அந்த 23 கோர்ஸ் வந்து மாட்டிக்கிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். கேமரான் கிரீன் இப்போ வரைக்குமே அவர் வந்து பவுலிங்கு, பேட்டிங்காக இருக்கட்டும் பெருசாக எதுவும் காமிக்கலை. 23 25 க்ரோஸோ போச்சுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க வந்து அந்த ப்ரைஸ் டேக்கு அவருக்கு வந்து ஹைப்புனால தான் அவருக்கு கேமரான் கிரீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் பெருசாக அவர் வந்து அவரோட பொட்டன்ஷியலை காட்டலையோன்னு எனக்கு தோணுது. பேசாமல் அவரையவே ட்ராப் பண்ணிடலாம் என்னை கேட்டால். ட்ராப் பண்ணிவிட்டு பத்திரனா வந்த மாதிரி சொல்கிறாங்க. சேப்பாக்கத்தில் ஏதோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் போயிட்டுருக்குன்னு அவரை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நரேன் ஓகே. எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை சேப்பாக் பிச்சு வேற, ஸ்பின் அசிஸ்டண்ட்லாம் இன்றைக்கும் முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் வருண் இன்னைக்கு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபீவரோ சின்னதாக ஏதோ இன்ஜுரிங்கிறனால தான் வெளியே போனார்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் கண்டிப்பாக ஆடுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பவுலிங் அட்டாக் பெருசாலாம் இல்லைங்க. கார்த்திக் தியாகி, வைபவ் அரோரா, உசர்பான் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரில. எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும். ஏன்னா சென்னை பிச்சு வந்து ஸ்பேசஸ் இருக்குன்னு ஆகிப்போச்சு. ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதிரனா வந்துட்டாங்கன்னா யாரோ ஒருத்தர் ட்ராப் ஆகத்தான் செய்வாங்க. மேபி நான் சொன்ன மாதிரி நரேன் வந்து மேலே ட்ரை பண்ணலாம். ரஹானே ஃப்ளோட்டர் மாதிரி தான் நாங்கள் சென்னைக்கே ஒரு 3rd டவுன் ஆர் 4th டவுன் தானே ஆடிட்டு இருந்தார். அப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு பயங்கரமான வின்னோட வராங்க. சஞ்சு சாம்சன் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணார்னா இன்னொரு 100 இன்னைக்கு நம்ம சேப்பாக்கத்தில் எதிர்பார்க்கலாம். அது போக ருத்ராஜ் கேக்வாட் அவருக்கு ஈக்குவலாக ஆடணும். லூஸ் பால்ஸ் கிடச்சுன்னா அடித்து ஆடணும். அவர் இன்னமும் அதை தடவிட்டே இருந்தார்னா கஷ்டப்படத்தான் வேணும். வேறு வழியே கிடையாது. ஆயுஷ் மாத்ரி அவரோட ஃபார்ம் அவர் கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்றவங்க சிவம் துபேவாக இருக்கட்டும். ஏன்னா அந்த பிரிவிஸ் விசஸ் வருண் சக்கரவர்த்தி ஆடுனா சொல்கிறேன். பிரிவிஸ் விசஸ் சக்கரவர்த்தி நான் பார்க்கணும். அது போக பிரிவிஸ் விசஸ் நரேனும் பார்க்கணும் பேட்டிங் கிடைச்சா. சிவம் துபே ஆஸ் யூஷுவலுங்க. போன மேட்சே நான் பிரிவிஸ் இறங்குவார்னு நினச்சேன். சிவம் துபே இறக்கி விட்டாங்க. இந்த மேட்ச்சு சிவம் துபேக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. சர்ஃப்ராஸ் கானை வந்து பேட்டிங் பண்ணுறவரை பவுலிங் பண்ணுறது இல்லைங்க, ஃபீல்டிங் பண்ணுவார் நல்லா. ஸோ சர்ஃப்ராஸ் கானை வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல்டிங்காகவாது அவங்க வந்து லைனப்பில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவுலிங் சைட் வந்துட்டிங்கன்னா கலீல் அகமதை ட்ராப் பண்ணலாங்க. அவர் ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணிவிட்டு ராமகிருஷ்ணா கோஷை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அவங்க. அது போக 100 ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்ரேயாஸ் கோபாலை ட்ரை பண்ணலாம். ஏங்க எத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ஆடணும் அப்படிலாம் இல்லை. ட்ராப் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர்த்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 140 கிளிக் பண்ணுவார் கோஷு. அது போக பேட்டிங்லேயும் கொஞ்சம் ஆடிட்டு தருவார். ஃபேமி ஓட்டு ஆஸ் யூஷுவலுங்க. அவரெல்லாம் ட்ராப்பே பண்ணக்கூடாது. அப்படியே அந்த லைனப்பில் கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடணும். குர்ஜப்னீத் சிங் போன மேட்ச் காட்டினார் பவுலிங்கில் அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு. ஸோ அவர் ட்ரை கண்டிப்பாக இருப்பாருங்க. அவர் ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோட பொறுத்தளவுக்கு ராமகிருஷ்ணா கூட ஸ்ரேயாஸ் கோபால் ஆட வைக்கலாம். இவங்க 2 பேருக்கு பதில் அக்யூசன் கண்டிப்பாக ஆடத்தான் செய்வார் பவர் பிளேக்கு வேண்டி. அன்சுல் கம்போஜ் ஆஸ் யூஷுவலுங்க. கொஞ்சம் ரன்ஸு லீக் பண்ணது, பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணது அவர் வேணும் நமக்கு. ஸோ சிஎஸ்கே இன்றைக்கும் வின்னிங் மொமெண்டத்தை வந்து தொடருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். எந்த லைனப்போட சிஎஸ்கே போனால் வின் பண்ணுவாங்க என்னென்னு. நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.